ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்க, சூடாக ஆவியில் இருக்க சாப்பாடு தயாராக இருக்குது. சாம்பார் இன்னைக்கு வச்சுருக்கேன். முள்ளங்கி, மாங்காய், முருங்கைக்காய் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார். ரெண்டாவது இங்கே பாருங்கள், கத்திரிக்காய், பீக்கங்காய் இதெல்லாம் போட்டு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு கூட்டு, கத்திரிக்காய் கூட்டு இதுக்கு பேர். அடுத்தது பாருங்கள், சிறுகீரை பொரியல். சிறுகீரை அரை வேக்காட்டில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் இன்றைக்கி ஆஃப் ஆயில். இது பாவக்காய் தொக்கு அப்படியே கொஞ்சமாக போட்டு செஞ்சுருக்கு. அம்மா வீட்டில் எப்பயும் போல் தயிர். இன்றைக்கி இறக்கத்துக்கு காளியம்மன் கோயிலுக்கு போயிருந்தப்பா. காலையில் 11 மணிக்கு போனேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பிரசாதம் கொடுத்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பிரசாதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி அம்மா வீட்டில் இவ்வளோதான். வாங்க சாப்பிட்லாம். 2-3 உறவுகள் சொல்லியிருக்காங்க, இந்த உத்திராட்ச கொட்டை எதுக்குமா போட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்க, நான்வெஜ் சாப்பிடலாம். அது சிவனுக்கு 3 கண் இருக்குது பார்த்தீங்களா? 3 கண் உள்ளது தான் ரொம்ப பவர் ஜாஸ்தி. அதை சாப்பிடக்கூடாது. இது 5 கண் உள்ளது. எனக்கு ஒரு சித்தர் கொண்டாந்து கொடுத்தாராம்மா, இதை போட்டுங்கன்னு. அதனால் வாங்கி நான் போட்டுக்கிட்டப்பா. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 கண் உள்ளது யார் போட்டாலும் நீங்கள் சாப்பிட்லாம். சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கிறது மட்டும்தான் மெயின். கவுச்சி சாப்பிட்றதால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சாப்பிட்லாம். இன்னைக்கு பிறந்த நாள் திருமணம் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்க. 2-3 உறவுகள் சொல்லியிருக்காங்க, எனக்கு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹாய்ப்பா. அதே இல்லாத ஒரு உறவுகள் வீடு கட்டி பிரச்சனையாக இருக்குதுன்னாங்க. அந்த பிரச்சனைலாம் நீங்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டேன்ப்பா. பாய்.